தம்பி விக்னேஷ்க்கு வாழ்த்துக்கள். படைத்த திரைக்கு கொண்டு வர தனஞ்சன் சாருக்கு நன்றிகள். கூட ஒர்க் பண்ண கோஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றிகள், வணக்கங்கள். சுசி பற்றி நான் சொல்லணும். நான் வந்து இந்த நாய் வாய வச்ச மாதிரி நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஃபோட்டோகிராஃபி பண்ணேன், ஆக்ட் பண்ணேன், அப்புறம் டைரக்ஷன் போனேன், அப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் டைரக்ட் பண்ணேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் எதில் எப்படி போகணும், எதில் ட்ராவல் பண்ணணும் ஒரு குழப்பத்தில் ஒரு 2 வருஷம் காணாமல் போயிட்டேன். விலகி இருந்தேன் சினிமாவை விட்டு. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் சுசி. அண்ணா எங்கே இருக்கீங்க? வெளியில் இருக்கு, இந்த வெளியூரில் இருக்காங்க. சரி, உடனே கிளம்பி இந்த பள்ளி பக்கத்தில் ஊர் சொன்னாப்புல, அங்கே வந்துருக்கேண்ணே. என்ன ஏதோ டீனர் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன் அப்படின்னு. இல்லை வந்துருக்கேண்ணே பண்ணார். சரி போயிட்டோம். என்ன ஒரு என்ன சுசி அண்ணா உட்காருங்கண்ணே, ஷூட்டிங் நடந்துட்டு வேடிக்கை பார்த்தே இருக்கேன். என்ன சுசி அண்ணா இருங்கண்ணே இருங்கண்ணே. லஞ்ச் பிரேக்கில் வர ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். லஞ்ச் பிரேக்கில் வந்து நீங்கள் ஊருக்கு போயிட்டுனே ஒரு 4 நாள் வந்துடுங்க, இதில் ஒரு கேரக்டர் பண்ணுங்க, நீ பண்ணுறியா இருக்காத என்ன கேரக்டர் எதுவும் சொல்லு, இதில் பண்ணுங்க அப்படின்ட்டாப்புல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 படங்கள் இடையில நான் தான் வந்து அவர் சொன்ன தேதியில் என்னால் போக முடியல. அவர் இடைவெளிக்கு பிறகு இப்பயும் அதே தான் ஃபோன் பண்ணார். ஆனால் இந்த படம் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாப்புல. சரி தம்பி வந்துடுறேன்ட்டு இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரைக்கு கூப்பிட்டு வந்திருக்காப்புல. நன்றி சுசி. இந்த படம் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறோம். நன்றி. டூ கே கிட்ஸ் 90 கிட்ஸ்லாம் இருக்காங்கப்பா. ஆண்டனி பாக்யராஜ் சொல்ற மாதிரி நான் அந்த 2K கிட்ஸு 90 கிட்ஸை தாண்டி கொஞ்சம் முன்னாடி கிட்டு. ஆனாலும் என்ன மாதிரி அந்த 2K கிட்ஸ் 90s கிட்ட தாண்டி இருக்கிற வயசாக இருந்தாலும் அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப பிரமாதமாக சுசி சார் பண்ணியிருந்தார். எனக்கு இந்த படத்தை பற்றி அறிமுகம் வந்து ஜெகவீர் எனக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தார், ஒரு மெசேஜ் போட்டிருந்தார், சார் இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கே, சுசி சார் என்ன பண்ணுறாரு இந்த படம் அப்படின்னு நினச்சிருந்தார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு சுசி சார் கால் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் இந்த படம் பார்க்குறீங்களா அப்படின்னாரு. கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அதில் அந்த படம் பார்க்கும்போது ஹீரோயினும் இருந்தாங்க, அவங்க அம்மாவோட வந்திருந்தாங்க. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப, நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் படம் பார்த்தோம். எனக்கு உண்மையிலே பிரமிப்பாக இருந்தது சுசி சாரினுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் 2K கிட்ஸ். இந்த காலகட்ட மாடர்ன் யங் கிட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, எப்படி வாழுறாங்க, நம்ம பேரண்ட்ஸாக நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்ம கிட்ஸை வந்து எப்படி நினைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம், லவ்வை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம கிட்ஸை எப்படி சாதாரணமாக புரிஞ்சிக்காம அவங்க பேரில் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்றைக்கி பல வீடுகளில் பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு அருமையான ஒரு புரிதலோட ஒரு பிரமாதமான கான்செப்ட் வந்து பார்த்து முடித்தோடனே, நான் வந்து வெண்ணிலா கபடி குழு நிறைய பேருக்கு தெரியாது, அந்த ப்ரொடியூசர் எங்கிட்ட வந்து அந்த படம் முடித்த உடனே எங்கிட்ட காமிச்சார். சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் படம் பண்ணுறோம் சார், நீங்கள் வெண்ணிலா கபடி குழு. அப்போ நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் சிஇஓ இருக்கும்போது எங்கிட்ட இது பண்ணார். அப்போ நாங்கள் உட்காந்து பேசியிருந்தோம், ஒரு அமௌண்ட்டு கரெக்டாக செட் ஆகலை. அன்னிலேருந்து நான் சுசீந்திர சாரை மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த படம் பார்த்தோன்னே சுசீந்திர சார் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா தமிழ் சினிமா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாபெரும் இயக்குனர், பல வெற்றி படங்கள், பல நடிகர்கள். நீங்கள் வந்து ஒரு விஷ்ணு விஷால், ஒரு சூரி, ஒரு அருள்தாஸ் சார் அப்படின்னு பல நடிகர்கள் இன்றைக்கி இங்கே இருக்கிற ஜெகவீர் அண்ட் பல பேர், மீனாட்சின்னு பல பேர் அறிமுகப்படுத்தினார். அவருடைய அறிமுகத்தில் இன்றைக்கி பல பேர் பெரிய லெவலில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர், நம்மெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சிறந்த இயக்குனராக சுசீந்திர சாரை பார்க்குறேன். 5 minutes பிரதர், ஃபைனல் டச். ரொம்ப பேச மாட்டேன், நன்றி மட்டும்தான். ஏதோ ஒரு பாராட்டு விழா மாதிரி தான் இருந்துச்சு. 2K லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து இயக்குகிற வாய்ப்பு தந்த விக்னேஷ் சுப்ரமணியம் அவருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து எங்களுடைய எவ்வளோ உழைச்சிருந்தாலும் அந்த உழைப்பை வந்து ஒரு ஸ்டெப் மேலே தூக்கிட்டு போய் தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்குறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். ஸோ ஒரு தயாரிப்பாளருடைய அந்த பெயினை புரிஞ்சுக்கிட்டு
அவர் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் செயல்பட்டு இருக்காரு. தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் பெரிய திரைப்படமாக மாறி இருக்குது உங்களால் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே மேடையில் பேசியிருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறதுனா வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற என்னுடைய குருநாதர் எழில் சார், என்னுடைய அண்ணன் அருள்தாஸ் அண்ணன், என்னுடைய கதாநாயகி திவ்யா துரைசாமி, என்னுடைய இன்னொரு குருநாதர் அமுதேஸ்வர் சார், ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேரை வந்து மேடைக்கு கூப்பிட முடியல, சேர் இல்லை. ஸோ ஹரிதா கம் டு ஃப்ரண்ட் ஸ்டேஜ். ஸோ ஹரிதா இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இமான் பிரதர், ஜம்னா இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எல்லாருமே வந்து ஒரு 35 நாட்கள் வந்து என்னுடைய பயணமானாங்க. சிவானி, ஸ்ரீஹரி, நவீன், சஞ்சய், செல்வா, பிரதீப். அவ்வளோ புக் இல்லைனாலும் மொத்தமாக வாங்கி சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லலாம். புக் அப்படி ரோலிங்கில் விடுங்க. இல்லை, இது ஒரு புகைப்படம் வேணும், அதுதானே நிஜம், அதுதானே. வாங்கிடலாம். ஆமாம், கார்த்திக் நேதாக்கு வேறு அந்த 10 புத்தகத்துக்கு பேமெண்ட்டை கொடுத்துருங்கப்பா. வீட்டிலேருந்து வேறு எடுத்துகிட்டு வந்தார் அவர். எல்லோரும் வந்துட்டாங்களா? ஸோ என்னுடைய அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் ப்ளீஸ், என்னுடைய அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் மிஸ்டி, குமரன், சூர்யா, ராஜமணியனன், இளங்கோ, ஆமாம் இளங்கோ, சக்தி, இல்லை அங்கே தேஜா வா போஸ்ட் ப்ரொடக்ஷன் நோட் பண்ணிடவா? அப்புறம் கேமராமேன் டீம் இருக்கீங்களா? வா சுரேஷ், அஸ்வின் வாங்க, டக்குன்னு வாங்க. ஆர்டர் வரலையா? சார், ஓகே, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உங்களோட டைத் அதிகமாக எடுத்துக்க விரும்பல. சரியாக ஒரே ஒரு நிமிஷம். 2 நாளுக்கு முன்னாடி தனஞ்சயன் சார் ஆஃபீஸ் போனோம். தனஞ்சயன் சார் வந்து சார் நீங்கள் தான் சார் கேப்டன் ஆசிரியர், நீங்கள் பேசுகிறது தான் பயங்கரமாக வைரல் ஆகணும், நீங்கள் வந்து அப்படின்ட்டு பயங்கரமாக பேசும்போது எனக்கு பதட்டம் இருந்துச்சு. ஐயோ, நம்ம பேசி பில்டப் கொடுக்கணும் சார், பெரிய ரீச் பண்ணணும் சார், வைரலாக பேசுனா வைரலாக என்னத்தை பேசுறது, நம்ம பேசுறது வைரல் ஆகிட போகுது அப்படின்ட்டு. அப்புறம் தனஞ்சயன் சார்கிட்ட சொன்னேன், சார் ஒரே விஷயம் தான் சார், பிரேம்லுன்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுனே. மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுனே. ஆனால் அன்னைக்கு ஈவினிங்கே எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு. மக்களும் மீடியாவும் வந்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி ஆக்குனாங்க. ஸோ இந்த படம் டே 1 வரைக்கும் நான் இமான் சாரில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி போய் ரீச் ஆகும். ஆனால் அன்னைக்கு ஈவினிங் இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு நான் 100% நம்புகிறேன். அப்படியான ஒரு கண்டென்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த படத்தில் எனக்காக ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, லவ் யூ.